ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உன் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளிலே ஆண்டவர் ஒரு மனிதனை தேடி வருகிறார். யார் அந்த நபர்? பெரிய தீர்க்கதரிசியா, பெரிய ஊழியக்காரனா, பணக்காரனா, படித்தவனா, பட்டம் பெற்றவனா? யார் அவன்? இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது இல்ல சாதாரண மனுஷன். அது கூட மனுஷனாகவே எண்ணப்படல சமுதாயத்துல. லூக்கா 8:27 சொல்கிறது, நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையில தங்கினவன் சங்கிலிகளால் விலங்குகளால் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டு இருந்தவன். ஐயா, அவர் யாரை தேடி வந்தாருங்க? அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட மனிதன் நிர்வாண கோலத்திலே காணப்படும் பொழுது தாங்கிக் கொள்ள முடியாதபடி அவனை தேடி ஓடி வருகிறார். அந்த நேரத்தில் நிலைமை எப்படி இருக்கிறது? அவனுடைய இருப்பிடம் கல்லறையாய் இருக்கிறதே. சரீரம் முழுவதும் காயப்பட்டவனாய், கிழிந்தவனாய், அப்படியே அலங்கோலமாய் காணப்படுகிறான். நம்மை அலங்கரிக்க அவர் தானே அலங்கோலமானார். அதை பார்த்த பிறகு அவரால் அந்த இடத்தை விட்டு கடந்து போகவே முடியவில்லை. இவரை வர முடியாதபடி கடல் தடை செய்கிறது. இவர் கடல் கடந்து வரக்கூடாதபடி பல போராட்டம். பாருங்களேன். இப்ப இந்த பிசாசு பிடித்தவன் பேசுகிறான். இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தமிட்டு சொன்னான். பாருங்க, பிசாசு ஜோம் பண்ணுது இல்லைங்களா? நம்ம எப்ப தெரியுமா ஜோம் பண்ணுவோம்? அர்ஜென்ட்டுக்கு, ஆபத்துக்கு, அவசரத்துக்கு, ஆக்சிடென்ட்டுக்கு, பிரச்சனைக்கு, போராட்டத்துக்கு, பணம் இல்லைன்னா ஜோம் பண்ணுவோம். நல்லா இருந்தா பண்ணுவோமா? டைமே இருக்காது, ஒரே பிஸி இல்லையா? நீங்க நல்லா இருக்கும் போது, அழகா இருக்கும் போது, அன்பா இருக்கும் போது, ஆதரவா இருக்கும் போது, பலனா இருக்கும் போது, உன் முழங்காலில் முடக்கி பார், மூளையினால் முடியாது, முழங்கால முடியும். ஹல்லேலூயா. இந்த பிசாசு பிடித்தவன் கேட்கிறான் 8:31 லூக்காலே, தங்களை பாதாளத்துல போக கட்டளையிடாதபடிக்கு அவர்களை வேண்டிக் கொண்டன. பாருங்க, அவனுக்குள்ள 1-2 பிசாசு இல்லைங்க, 6000 பிசாசுன்னு சொல்றாங்க லேகியோன். அந்த 6000 பிசாசுக்கு ஒரு சின்ன ஒத்துமை. நான் கன்னி பிசாசு, நான் கிழ பிசாசு, நான் வாலிப பிசாசு, நான் அந்த பிசாசுன்னு சொல்லல. நான் இங்க அடிப்பட்டு சத்த பிசாசு, நான் ட்ரெயின் சொல்லிச்சா? குடும்பத்துல 5 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் ஒத்துமை இல்ல. 2 மகன், 2 மருமகள், 2 குழந்தைங்க வச்சுங்களேன், ஒத்துமை இருக்குதா? அப்பா அம்மா மாமனார் ஒத்துமை இல்லையே. இந்த பிசாசு ஒத்துமையா இருக்குது ஒருத்தனுக்குள்ளேயே இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் இவனை தேடி வருகிறார். பாருங்களேன், அவனோட வாழ்க்கையில் இயேசு குறுக்கிட்ட போது, நுழைந்த போது, அவன் பேசின வார்த்தை என்ன? அந்த பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கிற்று. பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்தவனாக கண்டார்கள். அவன் முதல்ல என்ன சொன்னாங்க? என்னை விட்டு போய்விடும் இயேசுவே என்று சொன்னான். முதல்ல பிசாசு உள்ள இருக்கும் போது. பிசாசு போன பிறகு என்ன சொன்னான் தெரியுங்களா? உம்மோடு இருக்க உத்தரவு வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, நாம் இயேசுவோடு இருக்கும் பொழுது நாம் அவரை போலவே மாறிவிடுவோமே. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மோடு இருந்தால் எல்லாம் தலைகீழாய் மாறும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் சஞ்சலம் சமாதானமாய் மாறும். உன் கண்ணீருக்கு ஒரு விலை உண்டு, நீ கவலையே படாத. நீ உன் போக்கியும் வரத்தையும் ஆசீர்வதிக்கிறவர், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், உன் மனைவியை ஆசீர்வதிக்கிறவர், எல்லாவற்றுக்கும் மேல உன்னையே ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறவர். ஹல்லேலூயா. அப்படி என்றால் அவரோடு இருக்க நீ விரும்புவாயா? என்றும் எதிலும் எப்பொழுதும் அவருக்கு ஒரு முன்னுரிமை, முன் இடம் கொடுத்து பாரு. உன் வாழ்க்கை தலைகீழாய் மாறுமே. ஒரு விஷயம் கூட கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த பிசாசு பிடித்தவனை நோக்கி வந்து அவனை தேடி வந்து அவனை சுகம் கொடுத்த தெய்வமே, ராப்பகலாய் உங்களை தேடுகிற பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. எவ்வளவுப்பட்ட பலகீனப்பட்ட சரீரத்தோடு உங்களை கூப்பிடுகிறார்களே, இந்த ராத்திரி வேளையில கர்த்தாவே, பகல் வேளையில கர்த்தாவே, நாள் முழுவதும் ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய சுகம், பலன், ஜீவனை தந்து உமக்கு உயிருள்ள வல்லமுள்ள சாட்சியாய் நிறுத்துவீராக. வல்லமுள்ள ஆண்டவர் மகிமையான காரணம் வாழ்க்கையில செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தினால என் தேவனதை செய்யும்படியா எம்முடைய பாதபடியிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபத்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் எல்லாம்.